எல்லாரும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்மாழ்வாரிலே திருவாயுமொழியில் கோவில் திருவாயுமொழி பகுதியில் 10வது நூறில் 10வது பதிகத்தில் 11வது பாட்டு பலஸ்ருதி பாட்டு. இதுதான் கடைசி பாட்டு. இதோட நம்மாழ்வார் மோட்சம் போயிடுவார். இது நம்மாழ்வார் வைகுண்ட செடிக்கு மோட்சம் போனதா இருக்குது. இதில் நம்ம இதில் இருக்குது, நம்ம பிரபந்தத்தில் இருக்கு. அன்னைக்கு என்ன பண்ணுவா, பெருமாளை நம்மாழ்வாரை முன்னாடிலாம் நம்மாழ்வார் அந்த அங்க கொண்டு அங்க ஊர்ல விட்டு வருவா. இதுல அவர் ஊர் ஆழ்வார் திருநகரில். அதனால அந்த 10 நாள் ராப்பத்து நடந்து அதுக்கப்புறம் அஸ்தத்தன்னைக்கு தான் அந்த இதெல்லாம் எடுப்பா, கழிப்பா. பெருமாளை அந்த அவர் மோட்டம் அடைஞ்சதுக்கான இதெல்லாம் எடுப்பா. ஆனா இப்ப அப்படி இல்லை. இப்ப அவரோட உருவத்தை இங்கேயே வச்சுட்டா, முன்னாடி இங்க இல்லை. அதனால அங்கிருந்து மூலவரை கொண்டு வருவா, மறுபடியும் கொண்டு சேர்ப்பாங்க. அதனால அந்த அஸ்த நட்சத்திரம் வரைக்கும் வச்சிருப்பா. அந்த அஸ்த நட்சத்திரம் வரைக்கும் அந்த பெருமாளுக்கு திருக்க இது சாப்பிட்டுருக்கா பாருக்கும், இந்த எண்ணெய் காப்பு, அதெல்லாம் தைல காப்பெல்லாம் அப்படியே இருக்கும். அன்னைக்குதான் எடுப்பா. ஆனா இப்ப அப்படி இல்லை. இப்ப எப்படின்னா ஸ்ரீரங்கத்திலேயே கொண்டு வச்சுட்டா. ஸ்ரீரங்கத்திலேயே நம்மளோட இதை ஏழை பண்ணிட்டா, நம்மளோட சிலையை. அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த அந்த நம்மளோட மூலவரையே கொடுத்து பண்ணிடுறா. முன்னாடி இங்க கிடையாது, அங்க இருந்து கொண்டு வருவா நம்மாழ்வார். ஆழ்வார் திருநகர்லேருந்து எடுத்து அம்மாவோட அந்த விக்கிரகத்தை எடுத்துட்டு வருவா. இப்ப இங்கேயே வச்சுட்டாலும் இதை வச்சு பண்ணிடுறா. இதை கொண்டு கைத்தலை சேவையை கையில எடுத்துன்னு வருவா. நம்மாழ்வார் கையில கொண்டு பெருமாள் காலுங்க திருவடியில சேவிக்கிற மாதிரி வச்சுட்டு மேல துளசியை போட்டு மூடிடுவா. ஃபுல்லா துளசி போட்டு மூடிட்டு அவ்வளவுதான். அதோட அம்மாவார் மோட்சம் அடைஞ்சிடுறாருன்னு அர்த்தம். அந்த மாதிரி இது இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறது. இப்படிதான் இப்ப அங்க பண்ணிட்டு இருக்கா. ஸ்ரீரங்கத்தில் அப்படிதான் பண்ணுவா. எல்லா கோயில்களையும் அப்படிதான் பண்ணுவா. நம்மாழ்வார் சேவைன்றது அதுதான். அது மாதிரி இப்ப பாட்டை சொல்றேன், கேட்டுக்குவோம். அவா அறச்சூழ அரியை அயனை அரணை அகற்றி. அவா அறச்சூழ அரியை அயனை அரணை அகற்றி அவாவற்று வீடு பெற்ற குருகூர் சடகோபன் சொன்ன அவாவில் அந்தாதிகளால் இவையாயிரமும் முடிந்த அவாவில் அந்தாதியில் பத்தறிந்தார் பிறந்தார் உயர்ந்தே அப்படிங்கிறதாக பாட்டு. அது பிரித்து பார்த்தோம்னா அவா அற எழ அரியை அரணை, அது அரியை அயனை அரணை அகற்றி அவாற்று வீடு பெற்ற குருகூர் சடகோபன் சொன்ன அவாவில் அந்தாதிகளால் இவையாயிரமும் முடிந்த அவாவில் அந்தாதி இப்பத்து அறிந்தோர் பிறந்தார் உயர்ந்தே அப்படிங்கிறதாக பாட்டு. இது அவாரன்னா ஆசை தீரன்னு அர்த்தம். சூழ அவார சூழ கலந்து நம்ம சூழ்ந்து அரியை அயனை பிரம்மாவை, அரியைனா பெருமாளை, அயனை பிரம்மாவை, அரணை பரமசிவனை, அல்லற்றின்னா அகற்றி அவங்கெல்லாம் தவிர்த்து அவாற்று இந்த எந்த விருப்பமுமே இல்லாத அவாற்று எந்த விருப்பமுமே அவனத்தில் இல்லாம யாரோட எண்ணமும் இல்லாம அவாற்று விருப்பம் நிறைவேறி தீர்ந்து. அதான் அந்த அவாவற்று விருப்பம் நிறைவேறி தீர்ந்துன்ற பாருங்க. இதுதான் நம்ம விருப்பம்ன்றது இருக்கு. அதனால்தான் இப்பயும் நிறைய பேரை உங்களுக்கு பாத்தீங்கன்னா பிரம்மச்சாரியில மோட்சம் கிடைக்காதுன்ற பாருங்க. அதுதான் எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு மனசுக்குள்ள அந்த பெண்ணா சென்றது இருக்கும், அதை விட்டு வரணும். நம்மளோட பிரம்மச்சாரி தான், ஆனா அவரை மாதிரி எல்லாரையும் முடியுமா? அதை விட்டு அதை இருக்க முடியாது, அவரை மாதிரி இருக்க முடியாது இல்லையா? அதனால அந்த பெண் ஆசைன்றது அதையும் விட்டு வரணும். அதுக்காக தான் சொல்லுவா அவா அற தீர்ந்து. அவா அறன்றது ஆசை தீர, அதான் விருப்பம். அவா அற்று அவா அற முதல்ல, அடுத்தது அவா அற்று. அவாவெல்லாம் நம்ம மனசுல இருக்க அவாவெல்லாம் போய் அவாவெல்லாம் தீர்ந்து நம்ம மனசுல இருக்க ஆசைகள்லாம் அடங்கி அவார சூழ கலந்து அரியை அயனை அரணை பெருமாளை பிரம்மாவை பரமசிவனை, பெருமாளை சேர்த்து தான் சொல்ற,
அலற்றின்னா அகற்றி, அகற்றி தவிர்த்து, அவா ஆற்று எந்த ஆசையுமே இல்லாத விருப்பம் நிறைவேறி தீர்ந்து, எந்த ஆசையெல்லாம் தீர்ந்து போயிடுது. ஆசையில வந்து சலிப்பு வந்துடுது பாருங்க, அதுதான் சொல்றாங்க. ஆசையில சலிப்பு வந்து தீர்ந்து வீடு பெற்ற, எல்லாத்தையும் உதறிட்டு அப்படியே வீடு வீடு பெற்ற, மோட்ச பிராப்தியை பெற்ற குருகூர் ஆழ்வார் திருநகரி சடகோபன், குருகூர் சடகோபன். குருகூர் சடகோபன்னா ஆழ்வார் திருநகரில் பிறந்த சடகோபன் சொன்ன அவர் இயற்றிய அதுதான் சொல்ல பாருங்க இங்க. அவர் இயற்றிய அவாவில், இந்த இடத்துல அவாவில்னா பக்தியில் அர்த்தம். முதல்ல சொன்ன அவா வந்து அவா அற, முதல்ல சொன்ன அவாவி சூழ, அவா அற சூழ, அவா அற, அவா அற்று. முதல்ல ஆசைகளை வந்து அறுக்கணும். ஆசை தீரன்ற அவா அறன்றது வந்து ஆசை தீர. அடுத்த அவா அறன்றது வந்து ஆசையை அறுக்கிறது. அவா அற்று ஆசையை விருப்பம் நிறைவேறுறது, நிறைவேறி தீர்ந்து போறது. அடுத்த அவாவில்னா பக்தியினால். ரெண்டாவது மூணாவது வந்து பக்தி வந்துடுது அந்தாதிகளால். முதல் பாட்டில் முடிவு, அடுத்த பாட்டின் ஆரம்பம், அதுதான் அந்தாதி. அந்தாதின்றது அந்தாதிகளால், அவாவில் அந்தாதிகளால் இவை ஆயிரமும் முடிந்த. இப்ப இது வரைக்கும் சொன்னாரே, இந்த 1000, இது வரைக்கும் 1000 பாட்டு சொல்லிருக்க. இவை ஆயிரமும், 1000 தோராயமா அந்த பலசுருதி பாட்டெல்லாம் சேர்க்கல. இதுல அதெல்லாம் சேர்க்காம 1000 வரும். இது பலசுருதி பாட்டெல்லாம் சேர்க்கும்போது 1283 அவர் எழுதிக்கிற மொத்தத்தில் 1119 வரும்னு நினைக்கிறேன். இந்த இதுல பலசுருதி பாட்டோட சேர்க்கும்போது, ஏன்னா 10 பாட்டுக்கு ஒரு பலசுருதி பாட்டு சேர்றது பாருங்க. அதனால அத இந்த அவாவில் இந்த 1000மும் முடிந்த அவாவில் அந்தாதி. இதை சொல்லிட்டு பாருங்க. அடுத்த பாட்டில் ஆரம்பமாக இருக்கின்ற அந்தாதி என்று பெயர். நம்மார் எழுதிய திருவாய்க்கு மொழி 1119 பாடல்களும் அதை பார்த்துக்கோ அந்தாதியாக அமைத்து இயற்றப்பட்டவையே. அந்தாதியாக இவை ஆயிரமும் அவாவில் விரும்பி கற்று. இந்த இடத்துல வந்து 4வது அவா வந்து விரும்பி கத்துக்கிறது. முதல் அவா வந்து நம்ம ஆசைகளை இருக்கிறது. 2வது அவா வந்து அவா இல்லாத, ஆசைகள் இல்லாத அவாற்றுன்றது. 3வது அவாவில் வந்து பக்தியினால். 4வது அவாவில் வந்து இந்த பாடலை கற்றுக்கொள்ள வேண்டிய ஆசையினால். அதை ஞாபகம் வச்சுக்கோ. அவாவில் அந்தாதி 10 அறிந்தார், அந்தாதியில் இப்பத்தறிந்தார். அந்த அந்தாதியில அந்தாதியே திருவாய்மொழி அந்தாதியே பாட்டு 1000 பாட்டையும் படிக்கணுன்றார். அதுலயும் இந்த குறிப்பா இந்த 10 அறிந்தார். இந்த 10 பாட்டை மேல சொன்ன 10 பாட்டு இருக்கே, இந்த 10 பாட்டை அறிந்தார். பிறந்தார் உயர்ந்து. பிறந்தார்னா அவர் பிறவி எடுத்து மானிடரா பிறந்திருந்தா கூட அவர்கள் உயர்ந்து என்ன வைகுண்டத்தில் ஆட்சி செய்யும் நித்திய சூரியர்களுக்கு நிகரானவர்கள் தான் அப்படின்றார். இந்த இடத்துல பாருங்க, பிறந்தார் உயர்ந்தேன்னு முடியறதா, உயர்ந்தேன்னு முடியறதா. இந்த உயர்ந்த வந்து இந்த திருவாய்மொழி முதல் பாட்டு, உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன். அந்த உயர்வர அதுக்கு ஆதி அந்த ஆதி ஆயிடுது, மாதமாயிடுது. இந்த பாட்டோட அந்தமாகிய இந்த உயர்ந்தது அந்த உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் அதுக்கு ஆதி ஆயிடுது. இந்த பாருங்க 1000 பாட்டு அந்தாதி. இதுலயும் இந்த கடைசி பாட்டு இந்த திருவாய்மொழி பாட்டோட முதல் பாட்டோட அந்தாதி. இதுதான் திருவாய்மொழியோட கடைசி பாட்டு. இந்த பாட்டு அந்த திருவாய்மொழியோட முதல் பாட்டுக்கு ஆரம்பம். உயர்ந்தேன்னு வருது பாருங்க, அந்த வார்த்தை எவ்வளவு அழகா பண்ணியிருக்காரு பாருங்க. இதோட திருவாய்மொழி கோவில் திருவாய்மொழி முற்று பெறுறது. தேங்க்யூ.
இந்த மாதிரி இந்த நம்மாழ்வார் பாடின இந்த பாடல் எல்லாம் இருக்க எல்லாம் ரொம்ப விசேஷமானது. திருவாய்மொழி ரொம்ப இலக்கண சுத்தியானது. நம்மாழ்வார் உட்கார்ந்த இடத்துல பாடினது. இதுக்குன்னு ஒரு மரியாதை உண்டு. கோயில்கள்லயே திருவாய்மொழிக்கு ஒரு மரியாதை உண்டு, ஞாபகம் வச்சுக்கோ. திருவாய்மொழி பாட அதனால்தான் ராமானுஜர் திருவாய்மொழியை தினம் கோவில்களில் சேவிக்கணும், தினம் கோயில்களில் இதை சொல்லணும் அப்படின்னு சாத்தமிழ் பாசத்துல இதை கொண்டுருக்கார். சாத்தமிழ பாசனங்கள்ல இந்த திருவாய்மொழியில 100 பாட்டு எடுத்துட்டு வந்திருக்கான், 10 பதிகத்தை. அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. அதை எடுத்துட்டு வந்துதான் திருவாய்மொழி இருந்து எடுத்ததுதான் கோவில் திருவாய்மொழின்னு அதை ஒரு பகுதியாக்கி அந்த ஒரு பகுதியை கோவில்களில் தினம் சாத்துமுறையோட சேர்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்றான். பெரியாழ்வார் பாத்திரங்கள் சிலது நம்ம திருப்பல்லாண்டுல ஆரம்பிச்சு பெரியாழ்வார் பாத்திரங்கள் அவாவா சன்னதிகளுக்கு அவாவா வழிப்படி அவாவா மரபுப்படி செங்கலையார் வடகலையார் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த அவாவா மரபுப்படி அதெல்லாம் சொல்லிட்டு இந்த சாத்துமுறை பாத்திரங்களை இதுல கோவில் திருவாய்மொழியை சொல்லிட்டு திருப்பாவை சொல்லி எல்லாத்தையும் கடைசியில அந்த மாதிரி கொண்டு முடிக்கணும். அது மாதிரி அழகா பண்ணியிருக்கார். தினம் இதை ஆத்துல சொல்லி பெருமாளுக்கு பண்ணி எல்லாம் பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். அது மாதிரி கிடைக்கவே கிடைக்காது. அது மாதிரி எல்லாரும் சேமமா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், அதுதான் நமக்கு வேணும். எல்லாரும் இந்த பாட்டுக்கெல்லாம் இவ்வளவு நாள் எனக்கு கோஆப்ரேட் பண்ணி இந்த பாட்டு அத்தனை பாட்டையும் எல்லாத்துக்கும் அர்த்தம் தெரிஞ்சுட்டு அத்தனை பேருக்கும் என்னோட சிறந்தாய்ந்து வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க, எல்லாரும் வளத்துடன் வாழ்க. தேங்க்யூ.